ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புறேன். இன்னைக்கு தெலுங்குல ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க மேட் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்து முடிச்சதும் உங்களோட காலேஜ் லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதைக்கிழமை பார்த்தீங்கன்னா காலேஜ் பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னா, உங்களோட காலேஜில் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா, அதை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ தான் என்ன மாதிரியே நிறைய பேர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆள் நடமாட்டமே இல்லாத நேரமாக பார்த்து ஒரு பெரிய காலேஜில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்ணாரு. அந்த சமயம்னு பார்த்து இவர் கூட இருக்க எல்லா பசங்களும் துரத்தி பிடிக்க அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலேஜில் காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா 2023 பேட்ச் புதுசாக ஷார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டானே அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்கு ஒரு சூப்பர் சீனியர் அப்படின்னு மாதிரி ஒரு நபர் வர்றாரு. அவரை பார்த்ததோ எல்லாரும் சதறாங்க. அவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும்னு சொல்ல, இது நைட் ஒருத்தனை பிடிச்சி வச்சாங்க இல்லையா, அவனை போய் பார்க்குறாரு. அவனும் என் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், என் அப்பா கிட்டயும் நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த காலேஜ் செட்டே ஆகாது, இங்கிருந்து போகிறது தான் எனக்கு நல்லதுன்னு சொல்ல, இவர் ஒரே வார்த்தையா நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா இங்கிருந்து போக விட மாட்டேன். என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்க, நான் யாரா? ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்குண்ணா, அதை கேட்கறியா அப்படின்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்றேன். 2016 பேட்ச்ல தான் இந்த நபர் உள்ள என்டர் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இவரோட பேர் பார்த்தீங்கன்னா லட்டு அப்படின்றது தான். அண்ட் இந்த காலேஜ் உள்ள என்டர் ஆன உடனே அங்க இருக்கிற செக்யூரிட்டி போய், ஆனா இது நல்ல காலேஜ் என்னன்னு கேட்க, தம்பி எப்பப்பா கேட்குற, இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன், நீ இங்க படிச்ச அப்படின்னா 100% உனக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கு, நீங்க இருக்க எல்லாருமே உனக்கு குழந்தை போல பார்த்துப்பாங்கன்னு சொல்ல நம்பி முதல்ல ஒரு கால் எடுத்து வைக்கிறாரு. முதல் சம்பவமே முரட்டு சம்பவம் அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சரை போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் 10வது தான் ஃபெயில் ஆகும், ஆனா இவ்வளவு நாள் வரலும் M1 கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி பிரிச்சு மேய ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு மாதிரி உள்ள போக போக இந்த காலேஜ் ஒரு பயங்கர டம்மி. இங்க படிக்கிறதும் ஒண்ணுதான், பாய் போட்டு படுக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு மாதிரி, இது வேணாம் ஏன்னா வீட்டுக்கே வர விட்டுருங்கம்மா அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட போனை போட்டு கதறிக்கிட்டே இருக்கு. அவங்களும் டேய் இன்னைக்கு தானடா போனேன், போக போக செட் ஆயிடுன்னு சொல்ல ஒரு மண்ணும் ஆவாது, நான் வீட்டுக்கு வரவா அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து தாமோதரன் அப்படின்ட்டு இவன மாதிரியே ஒரு ஃப்ரெஷர் அவர் என்டர் ஆகுறாரு. உள்ள போனது இவர் கதறிக்கிட்டே இருக்கிறத பார்த்து, ப்ரோ நீங்க இங்க இருந்து போக போறீங்களா, போக போறதுனா சீக்கிரமா சொல்லுங்கன்னு சொல்ல, தம்பி நீ என்ன சொன்னாலும் சரி நான் இங்க இருந்து போக போறது உறுதிதான், அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல, தலைவா நான் அதுக்கெல்லாம் எதுவும் கேட்கல, நீ போனேன்னு அந்த இடத்துல நான் என்னோட சீட் எல்லாத்தையும் வச்சுப்பேன், அந்த விண்டோ சீட்டு பக்காவா இருக்க பாருன்னு சொல்ல, இவருக்கு லைட்டா பல்பு அண்ட் கிட்ட போக நீங்க எந்த கிளாஸ்ன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருக்காரு அப்படின்றது சொல்ல, அங்கேயா அங்க பொண்ணுங்க பயங்கரமா இருப்பாங்களே, சரி சீக்கிரம் கிளம்புங்க, என் நண்பர்கள் எல்லாத்தையும் கூட்டு நான் இங்க செட்டிங் போட வேண்டி இருக்குன்னு சொல்ல, பொண்ணுங்களா நம்ம இங்க இருந்து போக கூடாது, இவனுக்காகவாச்சும் இங்க இருக்கணும் அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி, மா நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஆளாயிட்டு தான் வருவேன், அது வரைக்கும் எனக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த நாள் இந்த தாமோதரன் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கையில காலில் வந்து கேட்டு பாக்குறாரு. ஒன்னும் கரெக்ட் ஆகல. அந்த சமயம் பார்த்து மனோஜ் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள போந்து எல்லா பொண்ணுகிட்டையும் கடலையை போட்டு பக்காவா கச்சிதமா கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பார்த்தது இவங்க 2 பேரும் ஷாக்கு. அண்ட் கட் பண்ணி இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க, அசோக் அப்படின்றது அவரோட பேர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலி தான், ஆனா இது எல்லாத்தையும் இவர் விரும்பாதவர் அப்படின்னு மாதிரி இருக்கும். இவர் பாத்தீங்கன்னா டாப் ரேங்க் ஹோல்டரா இருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட காலேஜ் தான் படிக்கணும் அப்படின்ற ஆம்பிஷனோட இந்த காலேஜுக்கு வந்திருக்காரு. இவரை காமிக்க அந்த சமயம் பார்த்து ஜென்னி அப்படின்ற ஒரு லேடி இவரை கவனிக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இல்ல, இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல அப்படின்றது அங்க சீட்டு போடும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால இவர்கிட்ட அப்ரோச் பண்ணலான்னு போக அவர் மூஞ்ச கொடுத்து பேசுற மாதிரியே இல்ல. ஏன்னா இவரோட கேரக்டரே பாத்தீங்கன்னா எதுலயும் இன்வால்வ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். கட் பண்ணி அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு சீனியர் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த காலேஜ் இப்போதைக்கு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இங்க ராகிங் அப்படின்ற விஷயத்துக்கு ஸ்பெல்லிங் கூட பசங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல காமிக்கிறாங்க. இவ்வளோ வழக்கமா பேசிட்டு இருந்தா இல்லையா, ஆளா நின்று டேய் எல்லாரும் பேண்ட கழுவிடான்னு சொல்லி ராகிங் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த சமயம் பார்த்து ஆண்டனி அப்படின்ற ஒரு கிரேசியான பர்சன் உள்ள போந்து எல்லாரோட இன்னர் வரையும் கழட்டுங்க, நான் ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன், திரும்பி லைட் போடுறப்ப யார் இன்னர் வேர் யார் கரெக்டா போட்டிருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர்னு சொல்லி படாத பாடுபடுத்துறாங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்து இதுக்கு மேல எங்களால முடியாது, காலேஜ்ல ராகிங் இல்லைன்னு சொன்னீங்க ஆனா ஹாஸ்டல்ல இல்லைன்னு சொன்னீங்களா, எங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு லீடர் இருப்பா இல்லையா, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வீராப்பா உள்ள போறாரு. என்னடா இங்க நடக்குது, ராகிங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாய துறக்க அப்பதான் தெரிய வருது இவரும் அவங்களோட ஆள் தான், இவங்க எல்லாரும் விட சீனியர் அவர் தான் அப்படின்றது. சோ இதுக்கு மேல முடியாது, இங்க ஜெல்லாவதை தவிர நமக்கு வேற வழி இல்லடா அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் கடந்து அப்படியே சில நாட்கள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த 3 கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, இந்த 3 கேரக்டருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. காலேஜ்ல எல்லாரும் போலவும் சந்தோஷமா போய்கிட்டே இருக்கு. ஆனா அசோக் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தா இல்லையா, என்ன மாதிரி யார்கிட்டயும் பேசாம சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஜெனி எவ்வளவோ பேசணும் ட்ரை பண்ண
அவர் சுத்தமா மதிக்கிற மாதிரியே தெரியல. கட் பண்ணி இந்த சைடு மனோஜை காமிக்கிறாங்க. பொண்ணுங்க அப்படின்னாவே அவர் ஊருகிடுவாரு. பஸ்ல போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு இவரை பாக்குறாங்க. ஹாய் எல்லாம் காமிக்கிறாங்க. மிரண்டு போயிட்டு அவங்க கிட்ட நம்பர் வாங்கணும் ட்ரை பண்ண ஆள் அடையாளமே தெரியாம காணாம போயிட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களோட காலேஜுக்கு எதிரில் பாத்தீங்கன்னா ஒரு கேன்டீன் இருக்கும். அந்த கேன்டீனுக்கு லட்டு பாய் உள்ள போலான்னு போக அங்க இருக்க ஆளுங்க பொழந்து எடுத்துட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த காலேஜ் பசங்க இந்த கேன்டீனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு மாதிரி இருக்கும். லட்டுவை பொழந்துட்டானுங்க, அவனுங்களை விடக்கூடாது அப்படின்னு மாதிரி மொத்த காலேஜும் திரண்டு அச்சின்னு மாய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த ஸ்டூடெண்ட் லீடர் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவர் வராரு. சண்டை எல்லாத்தையும் தடுத்து விட்டுரு. இங்க நம்ம பையன் பண்ணதுதான் தப்பு, இந்த கேன்டீனுக்குள்ள நாங்க வந்திருக்க கூடாதுதான், மன்னிப்பு கேட்டுக்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பு. அதுக்கு முன்னாடி எல்லா நாளும் கேன்டீன் உங்களுக்கு சொந்தமா இருக்காது, ஒரு நாள் எங்க கிட்டயும் வரும் அப்படின்னு மாதிரி வீராப்பா பேசிட்டு போறாரு. இந்த விஷயத்த இவங்க கவனிக்கிறாங்க. என்னன்னா அது நாங்க படிக்காம உள்ள போயிட்டோம், தப்பு தான், அதுக்கு இப்படிலாம் பண்ணலாமா, அம்மா கடைசியில ஏதோ சொல்லிட்டு வந்தீங்களே இந்த கேன்டீனுக்கும் நம்ம காலேஜுக்கும் என்னடா பிரச்சனைன்னு கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவங்க சண்டை போட்ட கேன்டீன் பாத்தீங்கன்னா 2 காலேஜுக்கு நடுவுல இருக்கும். அந்த 2 காலேஜ்ல இருக்கட்டானும் அந்த கடைக்கு வாங்கி சாப்பிடலான்னு போறாங்க. அப்போ ஒரே ஒரு பப்ஸ் இருக்கு. 2 பேர் பப்ஸ் கேக்குறானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நபரும் ஒரு பப்ஸை நீட்டுறாரு. அந்த பப்ஸ் யாருக்கடா கிடைக்க போகுது அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய சண்டை. கடைசியில பாஸ்கெட் பால் ஒண்ணு வச்சு அதுல ஜெயிக்கிறவா பப்ஸ் எடுத்துட்டு போடா அப்படின்னு மாதிரி இருக்கும். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அந்த காலேஜ் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ப்ரொஃபஷனல் பிளேயரு, நம்மளாம் குளிச்சு போட்டு ஜாலியா பிளேயருன்னு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கவங்க என்னைக்கு ஜெயிச்சு என்னைக்கு கேன்டீன் வாங்குதுன்னு சொல்ல தாமோதரன் பயங்கர கடுப்பு. எழுதி வச்சுக்கோங்க, வரலாறுல என் பேரு தேவைப்படும். இன்னில இருந்து அந்த பாஸ்கெட் பால ட்ரைனிங் எடுத்து அந்த போட்டியில நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு மாதிரி பயங்கர வெறியா பேசிக்கிட்டே இருக்க எல்லாம் மிரண்டு போறானுங்க. இவரோட கேம பார்த்தாக்கணும்டா, இவ்வளவு பேசுறான் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா ஆட தெரியணும்னு சொல்ல அவருக்கு பாலை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியல. தூக்கி அடிக்க பக்கத்துல இருக்க ஒருத்த மண்டை காலி. இதை வச்சுக்கிட்டாடா அவ்வளவு வசனம், டேய் இவனுங்களெல்லாம் வச்சுட்டு எப்படிடா ஜெயிக்க போறோம்னு சொல்ல தாமோதரன் சரிங்க நான் ஆடல, உங்களுக்கு கேப்டனா இருந்துக்கிறேன், இன்னில இருந்து நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ண போறேன்னு சொல்லி வாரம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாரு. புரோட்டீன்ஸ் தேவை, வெயில நில்லுங்கடா அப்படின்னு மாதிரி மாங்குன்னு ஓட விட்டு இதுதான் பிளான், இததான் பண்றோம் அப்படின்னு மாதிரி எல்லாரையும் மோட்டிவேஷன் பண்றேன்னு கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காரு. ஒருத்தனுக்கும் ஒன்னும் முடியல. எப்பா நம்ம மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியவானா நம்ம ஜெயிப்போமா மாட்டோமானே, எதுக்குடா இந்த ரிஸ்க் நாடுவே. அந்த சமயம் பார்த்து அசோக் வர்றாரு. அசோக் பார்த்தீங்கன்னா எதுலுமே கலந்துக்காத நபர் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இவங்க விளையாடிக்கிட்டே இருக்கும்போது எதிர்ச்சியா பாத்தீங்கன்னா பால் அவரோட கைகளுக்கு போயிடுது. அசோக் பாலை தூக்கி போடுன்னு சொல்ல இவர் அந்த பாஸ்கெட் பால் உள்ள போகணும்னு எய்ம் பண்றாரு. கரெக்டா ஊந்துருது. இவனுக்கு 3 வாரமா ட்ரைனிங் எடுத்து இப்பதான் பாலை பிடிக்கிறது எப்படின்னு கத்துக்கிறானுங்க. இவனை பாரு இப்பயே போட்டு போறான். சோ இவன் நம்ம டீம்ல இருந்தாகணும், அதுக்கு நம்ம அவங்கிட்ட போய் பேசிதான் ஆகணும் அப்படின்னு மாதிரி தாமு பாய் அவரோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு போற வர வழி எல்லா இடத்துலயும் நீ வந்துதான் ஆகணும், இதை தவிர உனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, இதுக்கு மேல வேணான்னு சொன்னீங்கன்னா என் கேப்டன் பதவி கூட எடுத்துக்கூடான்னு சொல்ல இவர் அப்பயும் முடியாதுன்னு கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி ஜெனி கிட்ட போறாங்க. ஏன்னா ஜெனி தான் பாத்தீங்கன்னா அவரோட லேப் பார்ட்னரா இருப்பாங்க. அசோக் கூப்பிட்டு வரணும், அது உன்னால மட்டும்தான் முடியும்னு சொல்ல டேய் அவெல்லாம் வரமாட்டான்டா, என்கிட்டயே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான், அன்னைக்கு ஏதோ ஃப்ளூக்ல தூக்கி அடிச்சிட்டான், மறுபடியும் தூக்கி போட்டு முடியல அப்படின்னா நீ எல்லாம் கேவலமா பார்க்க மாட்டீங்க, அதுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்றான்னு சொல்ல இந்த விஷயத்த அசோக் கவனிக்கிறாரு. பேசாம போறாரு. அப்படியே கட் பண்ணி மேட்ச் நடக்கிற அன்னைக்கு முதல் ஸ்கோரை பாத்தீங்கன்னா அறக்க பறக்க நம்மளோட கேங் பாத்தீங்கன்னா போட்டுருது. சும்மா இருப்பானுங்களா, ஆடல் பாடல் அப்படின்னு மாதிரி பயங்கரமா ஆப்போனன்ட் வேற பார்த்த அவனுக்கு களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் பிளேயருக்கும் சும்மா ஆறவங்களுக்கும் வித்தியாசம் சொல்லியா காட்டணும். 14க்கு 1 அப்படின்னு மாதிரி லீட் அடிச்சிட்டானுங்க. எங்க இது ஆவாது, இந்த மாதிரியும் கேன்டீன் நமக்கு இல்லையாடா அப்படின்னு மாதிரி எல்லாரும் தலையில கை வைக்க அந்த சமயம்னு பார்த்து அசோக்கோட என்ட்ரி. தாமுபாய் பேசின பேச்சுல பாத்தீங்கன்னா உனக்காக இல்ல கேன்டீன்ல இருக்க காஃபிக்காக வரேன், காஃபி நல்லா இருக்கும்ல, இது ஜெயிக்கிறோம் நம்ம கேன்டீன்ல காஃபியை குடிக்கிறோம் அப்படின்னு மாதிரி உள்ள போடுறாரு. இது நேரம் வரலையோ தடவி சுத்தின்னு இருந்தவங்க புத்துணர்ச்சியோட ஆட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா ஸ்கோர் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா வெற்றியை கண்டுடுறாங்க. கேன்டீன் நமக்கு தான், இனிமேல் அந்த காலேஜ் பசங்களுக்கு இங்க இடம் இல்ல அப்படின்னு மாதிரி ஒரு போர்டு வைக்க இதுக்கப்புறம் தான் அவங்களோட மேட் டீமே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு மாதிரி இந்த மேட காமிக்கிறாங்க. மேட் அப்படின்றது M ஃபார் மனோஜ், A ஃபார் அசோக் அண்ட் D ஃபார் தாமோதரன் அப்படின்றது. அப்படியே கட் பண்ணி இந்த வெற்றியால சந்தோஷமா குதூகலப்பட்டுக்கிட்டு இருக்க லட்டுவை காமிக்கிறாங்க. சரக்கு தம்மு அப்படின்னு மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கு அவங்க அப்பாவோட என்ட்ரி. நடக்கன்னா படிச்சு முன்னேறுவன்னு அனுப்பிச்சு விட்டேன், இங்க அப்பா முன்னாடியே சிகரெட்டை பிடிச்சிட்டு நிக்கிறேன், இதுதான் நீ படிக்கிறதுக்கான வந்த லட்சணமா அப்படின்னு மாதிரி இவரோட சேர்த்து அங்க இருக்க எல்லாரையும் கழுவி ஊத்திட்டு கையில ஒரு சைனோட வந்திருப்பாரு. இன்னைக்கு உனக்கு பர்த்டேன்னு பார்த்துட்டு போக வந்தேன், ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்த அப்படின்னு மாதிரி அங்க இருந்து கிளம்பி பிரின்சிபல் ரூமுக்கு போய் எல்லா விஷயங்களையும் போட்டு விட பிரின்சிபல் எல்லா இடத்துலயும் கேமரா வைங்க, இந்த பசங்களை நம்ம 24x7 கண்காணிக்கணும்னு சொல்ல சும்மா இருப்பானுங்க.
பாக்குறீங்களா, எல்லாரும் மாஸ்க போட்டுக்கிட்டு கேமரா வைக்கிற இன்னும் வாங்கிக்க அப்படின்னு மாதிரி டவுசரை கழட்டிட்டு நிக்கிறானுங்க. கண்ணு கெட்டு போச்சு. அதனாலதான் இங்க கேமராவே இல்ல அப்படின்னு மாதிரி பிரசன்டர் லட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதை கேட்டுக்கிட்டே இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா முதல்ல மந்தமா ஆரம்பிச்சாலும் இப்ப பயங்கர புத்துணர்ச்சியோட இருக்காங்க. மேற்கொண்டு சொல்லுங்கன்னா ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி இப்பதான் இவங்களுக்குள்ள ஒரு வைரஸ் அட்டாக் ஆச்சு அப்படின்னு மாதிரி 3 பேருக்கு ஒரு காதல் மலர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த விஷயத்த காமிக்கிறாங்க. முதல் விஷயம், மனோஜ் பாத்தீங்கன்னா பஸ்ல ஒரு பொண்ணு பாத்திருப்பாங்க, திடீர்னு காணாம போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடிக்கிறாரு. அவங்க பேர் ஸ்ருதி அப்படின்றது தான். அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க, நீ யாரு, எத்தனை பொண்ணுங்க கூட பேசி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும், ஓ வேலை எல்லாம் ஏங்கிட்ட ஆகாது மகனே அப்படின்னு மாதிரி ஃபன்னுக்காக தான் அன்னைக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க, இவர் அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதனால விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி டெய்லி சுத்துறாரு. டெய்லி அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி ஒரு அரை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் தாமுபாய காமிக்கிறாங்க. இவர் வாழ்க்கையில பொண்ணுங்க அப்படின்னா இல்ல, ஏன்னா இவருக்கு லக் இல்ல, அது எந்த பொண்ணும் என்ன பார்க்காது அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை அவரோட நண்பர்கள்கிட்ட எல்லாம் கத்தி சொல்றாரு. இதனால இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் இவர் பொண்ணுங்களே பிடிக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போனார் இல்லையா, அவருக்கு ஒரு லெட்டர். அந்த லெட்டரை பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு மாதிரி இவர் கூட இருக்க நண்பர்கள் எல்லாமே கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இவர், டேய் நாளா என் ஸ்கூல் படிக்கும் போதே இதெல்லாம் பார்த்துட்டேன், இதை விட பயங்கரமா பண்ணுவானுங்கடா, வேற ஏதாவது பெட்டரா இருந்தா பண்ணுங்கடான்னு சொல்ல, அந்த சமயம் பார்த்து இவருக்கு போன் வருது. ஒரு பொண்ணு பேசுறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. டேய் எவன்டாது, பொண்ணு வயசுல பேசினா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்ல, ஆனா பேசுறது ஒரு பொண்ணு தான். நான் எழுதின லெட்டர் உங்களுக்கு வந்துச்சா, இனில இருந்து நம்மளோட பயணம் தொடங்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்ல, பொண்ணு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. லைட்டா வைக்கும் அண்ட் கட் பண்ணி இன்னொன்னு, அசோக் பாத்தீங்கன்னா ஜெனியை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயம் உடைய ஆரம்பிக்குது. ஒரு நாள் 2 பேரும் லேப்ல ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜெனி வீட்டுக்கு போக டைம் ஆயிடுது. இதனால அசோக் தான் டிராப் பண்ண வேண்டிய சூழல். அதனால முதல்ல அவங்கள வண்டியில ஏற்றி வீட்டுல டிராப் பண்ணுவார். ஆனா அப்ப இருக்கிற கான்வர்சேஷன்ல அசோக் முதல்ல அவங்கள பார்த்து சிரிக்கிறார். அவ்வளவுதான். 3 பேருக்கும் ஒரு புது காதல் அத்தியாயம் தொடங்கிருச்சு அப்படின்னு இந்த 3 பேரோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றத நிறைய சீன்ஸா நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஸ்ருதி பின்னாடி மனோஜ் பாத்தீங்கன்னா நாயா சுத்திக்கிட்டே இருக்காரு. பல தர்மடிகளை வாங்கினாலும் இவன் போகவே மாட்டான் அப்படின்ற மாதிரி உணர்ந்தவங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்க காதல கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாமுபாயும் ஒண்ணு பேச ஆரம்பிச்சிச்சு, அதுவும் போன்ல பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி மணிக்கணக்கா பேச ஆரம்பிக்கிறாப்ல. நம்ம எப்ப நேர்ல மீட் பண்ண போறோம், நீ நேர்ல எப்படி இருப்ப அப்படின்ற மாதிரி பல கனவுகளோட இவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அசோக்கும் ஜெனி கூட கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாரு. காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்றது மட்டும்தான் பாக்கி. இந்த சமயத்துல தான் இவங்களோட அந்த இயருக்கான ஃபைனல் செமஸ்டர் வருது. இந்த சமயத்துல நம்மளோட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் மனோஜும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம போன்ல பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு நேர்ல பாக்கணும் அப்படின்ற மாதிரி தாமுபாய் அண்ட் இன்னொரு பக்கம் அசோக்கும் ஜெனி கிட்ட காதலை சொல்லணும் அப்படின்னு மாதிரி தயாராகிறாரு. கட் பண்ணி முதல்ல மனோஜை காமிக்கிறாங்க. தன்னோட ஆள் வந்தா எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இவங்களோட பெஸ்டி கிட்ட ப்ரப்போஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயோட பார்த்து ஸ்ருதி வந்துடுறாங்க. இவன் இன்னும் மாறல போல, பல பெண்களோட சுத்திக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு மாதிரி அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல போய் ஒரு 3 மாசம் படிக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அதை கேன்சல் பண்ணிட்டு இவனோட காதலை ஏத்துக்கிட்டு இங்கேயே படிக்கணும் அப்படின்னு மாதிரி திட்டத்தை வச்சிருப்பாங்க. இதை பார்த்ததும் அவர்கிட்ட காதலை வெளிப்படுத்தாம நான் படிக்கிறதுக்காக யூஎஸ் போறேன்னு சொல்ல அவரோட மனசு கலங்கி போயிடுது. நீ எனக்காக இங்கே இருப்பேன்னு நினைச்சேன், போறதுதான் உன் முடிவா அப்படின்னு மாதிரி சோகமா காதலை சொல்லிக்காமலே பிரிகிறாங்க. இன்னொரு பக்கம் அசோக்கும் ஜெனியும் காதலை சொல்லணும் அப்படின்னு மாதிரி நின்னுகிட்டே இருக்காங்க இல்லையா. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஈகோ, யார் முதல்ல காதலை சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி. யாரும் முதல்ல சொல்றாங்களோ அப்பயே காதலை வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு மாதிரி 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணல. அதையும் தாண்டி நம்ம தாமுபாய் இருக்காரு இல்லையா, இன்னைக்கு அந்த போன்ல பேசிக்கிட்டு இருந்த வெண்ணிலா அப்படின்ற பொண்ணு நேர்ல வர மாதிரி இருந்திருக்கும். அதுக்காக நாள் பூரா காத்துக்கிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு போன் வருது. நான் நேர்ல வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதுன்னு தெரியல, ஆனா அதுக்கான பக்குவமும் எனக்கு இப்ப வரல. சோ நம்ம 2 பேரும் நேர்ல சந்திக்க முடியாது அப்படின்ற பதில். இவர் எதை பத்தியும் கவலைப்படல. அவ கிடக்குறா, அவன் ஒரு பக்கம் வைப்போம், இப்போ பீரை குடிப்போம் அப்படின்னு மாதிரி நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷமா பீரை அடிக்க பிரசன்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்க லட்டு பாய் கிட்ட போகுது. இப்படிதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் சந்தோஷமா முடிஞ்சதுன்னு சொல்லி 4th இயருக்கு கொண்டு போறாரு. அங்க இருக்க பசங்களா, நான் 2nd 3rd எல்லாம் இருக்கே அதெல்லாம் விட்டீங்கன்னு கேட்க, டேய் அதெல்லாம் பெருசா இருக்காதுரா, நம்ம ஸ்ட்ரைட்டா 4th போயிடலாம், அங்கதான் மாசா நடந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பிளாஷ்பேக் உள்ள போறாரு. 4th இயர் அந்த காலேஜுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ல நம்ம தாமுபாய் தான் நின்று ஜெயிச்சிட்டாரு. ஆனா அவர் கூடவே அவரோட நண்பர்களும் பாத்தீங்கன்னா மாஸ் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு வரும்போது என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை திருப்பி கொடுக்கணும், அதுக்கு மேலேயே கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி பசங்களை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மனோஜோட காதல் மட்டும் தான் பாத்தீங்கன்னா போட்டுக்குன்னு போயிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க வேற ஊருக்கு போனாங்க இல்லையா, அதனால. ஆனா அப்பத்துல இருந்து மனோஜ் பாத்தீங்கன்னா எந்த பொண்ணுங்களையுமே பாத்துருக்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் அசோக் அண்ட் ஜெனியோட காதல் பெண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. தாமு இருக்கா இல்லையா, அவர் இன்னமும் பேசுறதை விடல. 3 வருஷமா அதே பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா நேர்ல பார்க்க முடியல. இதனால அந்த நம்பரை ட்ராக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது எதிரில் இருக்க ஒரு ஜெராக் கடை வச்சிருக்கவர் தான் இந்த சிம்மோட ஓனர் அப்படின்னு மாதிரி தெரிய வருது. அங்க போய் கேட்க, ஏன்பா என் பேரை கொடுத்து நிறைய பேர் சிம் வாங்குவாங்க, நீ சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்ததுப்பா, அந்த பொண்ணோட அடையாளம் எனக்கு தெரியல, அடுத்த வாட்டி வந்தது அப்படின்னா
போட்டோ எடுக்கிறேன், பிரச்சனை என்ன அப்படின்னா கிட்ட ஸ்மார்ட் போன் இல்லப்பா, அதை வாங்கி கொடுத்த அப்படின்னா இதை பண்றேன்னு சொல்லி அவருக்கு தேவையான எல்லாத்தையும் மனுஷன் வாங்கிக்கிறாப்புல. இவர் பொண்ணு கிடைச்சா போதும் அந்த வெண்ணிலா எப்படிதான்டா இருப்பா அப்படின்னு மாதிரி தேட ஆரம்பிக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து லட்டு பாய் ஒருவேளை யாரோ உன்னை ஏமாத்துறாங்களோ நீ உஷாரா இருக்கத்தான் நல்லதுன்னு சொல்ல. ஆனா இவர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது பொண்ணு தான்டா, அவன் என்ன ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தான் வையா, இவ்வளவு வருஷம் ஏன் இருக்க போறா, அவளால டெய்லி நான் ஒரு ஆங்கில வார்த்தையா கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சப்போ இங்கிலீஷ்ல தாராளமா பேசணும் இல்லையா, அதுக்கு காரணம் அவதான்டா. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 60 அறிவு இருந்தது இல்லையா, இப்போ ஒண்ணுமே இல்ல. நீங்க கூட எப்படிடா கிளியர் பண்ணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, காரணம் என்ன தெரியுமா, அவ ஒரு நாள் போன் பண்ணி என்னோட அங்கிள் நிறைய அரியர் இருந்தது அப்படின்னா ஃபீல் பண்ணுவார், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு சொல்ல ஒரே அட்டம்ப்ட்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணா. அவ அங்கிள் யார திரும்ப மென்ஷன் பண்ணா, ஏன் அப்பாடா, என் அப்பாவை அவ அங்கிள்னு சொல்றா. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ எப்படிடா ஃபேக்கா இருக்க முடியும், அவ கண்டிப்பா இருக்காடா அப்படின்னு மாதிரி எமோஷனலா பேச நண்பர்கள் எல்லாமே தப்பா நினைச்சிட்டா மன்னிச்சிரு. வரியா ஒரு சரக்க போடுவோன்னு கேட்க ஜம்முன்னு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதை தலைக்கேறிடுது. அந்த சமயம்னு பார்த்து லட்டு பாய் இப்போ உன் வெண்ணிலாவை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா அப்படின்னு மாதிரி பரதா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு லேடிஸ் ஹாஸ்டல் உள்ள பூந்துடுறாங்க. அங்க இருக்க இவரோட லேடி ஃப்ரெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. வெளியே போடா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்ல மனுஷன் கேட்கறதா இல்ல. ரூமா பூந்து யார் வெண்ணிலா அப்படின்னு மாதிரி சல்லடை போட்டு தேடிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் லட்டு தேடுற அப்படின்ற பேர்ல அந்த ஹாஸ்டல சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காரு. அப்ப சீட் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. லட்டுன்னா லட்டு அவன் வந்தா கூட அவனை தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு மாதிரி ஒரு லேடி சீட் ஆட்டத்துல கிங்கா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது என்னையே இழுக்கிறாளுங்களா, இப்ப என்ன பண்ற பாருடா அப்படின்னு மாதிரி உள்ள பூந்து ஒரு கலக்கிறாரு. அங்க இவர் ஆம்பளை அண்ட் லட்டு பாய் அப்படின்றது தெரிய வந்தது. பயங்கரமான பிரச்சனை, துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல ஒரு 2 பேர் மாட்டிக்கிறாங்க. கட் பண்ணி பிரின்சிபல் ரூம்ல காமிக்கிறாங்க. என்ன தைரியம் தான் உள்ள போவீங்க, உங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறேன், இப்போ வந்து மொத்துன்னு அடி வாங்க போறீங்கன்னு சொல்ல லட்டுவோட அப்பா வராரு. ஏற்கனவே உருப்படாம போயிட்டான், இதுல இது வேறையா, நான் போறேன் அப்படின்னு மாதிரி வேகமா எதுவும் பேசாம போகிட்டே இருக்கு. பிரின்சிபல் டே என்னடா அவங்க அப்பா வந்தாரு அடிச்சுட்டு போகிட்டே இருக்கிறான்னு சொல்ல, ஆமா சார் 11 இதான் லாஸ்ட் பஸ், இப்ப போனா தானே பிடிக்க முடியும்னு சொல்ல. தெரிஞ்சு போச்சு உனக்கு லட்சணம் என்ன அப்படின்றது. எல்லாரும் வெளியே அனுப்பி விட்டு ஆனா அப்படியே கட் பண்ண மனோஜ் இருக்கா இல்லையா, அவர் காலேஜ்ல கேஷுவலா சுத்திக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு படிக்க போனேன் அப்படின்னு மாதிரி போன ஸ்ருதி இவங்க காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. இவருக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் காதல ஒட்ட வச்சுக்கலாமா அப்படின்னு மாதிரி நிறைய முயற்சிகளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க நழுவிக்கிட்டே இருக்காங்க. இப்பவே கட் பண்ணி காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நம்ம தாமு பாய்க்கு வருது பொறுப்பு. இதனால நிறைய ஸ்பான்சர் ரெடி பண்ணணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. ஒரே ஒரு ஸ்பான்சர் 40 லட்சம் பணத்தை கொடுத்திருக்காருன்னு இருக்கும். அந்த ஸ்பான்சர் யாரு, அவங்கள சீஃப் கெஸ்டா கூப்பிடலாமே அப்படின்னு மாதிரி ஜெனி ட்ரை பண்ண. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம், அசோக் இருக்கார் இல்லையா, அவர் தான் கொடுத்திருக்காருன்னு தெரிய வருது. போய் கேட்க அவர் ஒரு வெல் பிசினஸ் மேனோட பையன், சொத்துக்கள் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு மாதிரி தெரிய வருது. இதை ஏன்டா சொல்லல, எங்க கிட்ட இருந்து எதுக்காகடா மறைச்சேன்னு கேட்க ஒரு பிளாஷ்பேக். இவர் ஆசாசியா பாஸ்ட வச்சு யாராவது கூட வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இவரை விட்டு விலகி போயிடுவாங்க. அதனாலதான் என்னோட ஐடென்டிட்டி நான் மறைச்சேன், அது உங்க கூட பழகும் போது இது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன்டா. தாமு நீ எத்தனை வாட்டி எனக்கு பீர் வாங்கி கொடுத்துருப்ப, அதெல்லாம் எதனால, என்கிட்ட காசு இருக்காது, ஒரு அனாதை அப்படின்றதால தானே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துரு. நீங்க எல்லாருமே என்ன கேர் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல ஜெனி கடுப்பாயிடுறாங்க. ஆனா தாமு டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா, உனக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா பீருக்கு, நீ தான் இவ்வளவு பணம் எல்லாம் வச்சிருக்கல, அது திருப்பி கொடுத்துறேன்டான்னு கேட்க தர முடியாதுடா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கொடுத்ததை கேட்கறியாடான்னு ஒரு சிரிப்பு. அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த ஈவெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டே இருக்க ஸ்ருதி மனோஜ லுக்கு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரு என்னடா பண்றது அப்படின்னு மாதிரி இவரோட நண்பர்கிட்ட போய் கேட்க, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வீட்டுல அப்பா அம்மா பேச்சுதான் கேட்பாங்க, முதல்ல நீ அவங்கள கரெக்ட் பண்ணு, அப்பதான் எல்லாமே சரியாகும்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுட்டு இவங்க சிரிக்கிறாங்க. நாளைக்கு போறான் மொத்துன்னு வாங்கிட்டு வரா அப்படின்னு மாதிரி கட் பண்ணி ஸ்ருதியோட வீட்டுல காமிக்கிறாங்க. மாப்பிள்ள பார்த்து வச்சிருப்பாங்க. அப்ப நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல இவங்க அப்பா சம்மதிக்கிறாரு. அவன் நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் பேர் என்னமான்னு கேட்க அப்பதான் மனோஜ் எதுவுமே தெரியாத ஜோக்கர் மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. உள்ள வந்து ஸ்டைல் காட்டுற அப்படின்ற பேர்ல இவரோட ஜோக்கர் தனத்தை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண ஸ்ருதியோட அப்பா இவன் தான் நீ செலக்ட் பண்ண பையனா, இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ல அப்பதான் மனோஜுக்கு தெரிய வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நம்ம தான் உள்ள போது ஜோக்கு பண்ணிட்டோமான்னு எல்லார் காலையும் வந்து என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்பான்னு சொல்ல ஸ்ருதி பலார்னு வர்றாரு. நல்லா போய்கிட்டு இருந்ததை வந்து கெடுத்து விட்டு பேச்சு வரையா நானே பாத்துக்கிறேன் போடான்னு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ ஒருத்தரோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு இல்லையா, இன்னொருத்தரோட ரூட்டும் காதல் வெளிப்படுத்தினாரு அப்படின்னா கிளியர் ஆயிடும். இதனால எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாமு பாய காணும். அவன் எங்கடா போனா அப்படின்னு மாதிரி லட்டு கிட்ட கேட்க அந்த பொண்ணு கிட்ட இருந்து டெய்லி போன் வரும், உருக்கமா பேசிக்கிட்டே இருப்பாப்ல. ஒரு 4-5 நாளா போனே வர்றது இல்ல, அதான் எப்ப போன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே முதல்ல சோகமா வந்தாலும் சரி அவன் கிடக்கிறான், நம்ம ஒரு பீர் அடிப்போமான்னு சொல்லி ஜாலியா குடிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த 4th இயர்
படம் முடிஞ்சு ஃபேர்வெல் டே அப்போ காமிக்கிறாங்க. எல்லாரும் பிரிய போறோம் அண்ட் எல்லாருக்குள்ளேயும் மறக்கவே முடியாத மெமரிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட டிஷர்ட்லயும் பிடிச்சவங்க எல்லாருமே சைன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல தாமுபாய் மட்டும் சோகமா இருக்காரு. இன்னைக்காச்சும் வெண்ணிலா நம்மள வந்து பார்க்க மாட்டாளா அப்படின்னு மாதிரி ஏங்கிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த லட்டு பாக்குறான். அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி அந்த சிம்மு வாங்கி கொடுத்த நபர் இருக்காதுல, ஜெராக்ஸ் கடைக்காரரு தூக்கிட்டான். ஒழுங்கு மறதியா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா என் நண்பனை வச்சு அவனை சாகடிக்க வைப்பண்டா அப்படின்னு மாதிரி சித்திரவதை பண்றன்ற பேர்ல கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டே இருக்க. அதை மனுஷன் உண்மையை சொல்றாப்ல. ஆனா அப்படியே கட் பண்ணி இங்க டே அந்த வெண்ணிலா யாருன்னு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி ஓடி வந்து தாமு கிட்ட ஒரு உண்மையை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்பதான் மனோஜும் அசோக் குமார் தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிராங்க். கட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. அன்னைக்கு நீங்களாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளா லவ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் வேஸ்ட் மச்சி அப்படின்ற மாதிரி தாமு சொல்லியிருப்பா இல்லையா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவனுக்கு காதல் அப்படின்னா என்னன்னு காட்டணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணணும்டான்னு சொல்லிதான் ஒரு ஃபேக்கான சிம்ம வாங்கி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி பொண்ணு வாய்ஸ்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 4 வருஷம் இதே நிலைமை தான். மனுஷன் பயங்கர சோகமாயிடுறாப்ல. துரத்தை அடிக்கிறாரு. என்ன காரியடா பண்ணிருக்கீங்க, எனக்கு எவ்வளவு ஹார்ட்டா இருக்கு தெரியுமாடா அப்படின்னு மாதிரி பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் இவங்க நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்களா, அது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணார் இல்லையா, அப்ப கூட மாமா அப்படின்னு மாதிரி நெஞ்ச தொடுற மாதிரி பேசியிருப்பாங்களே. அதை பண்ணது பாத்தீங்கன்னா மனோஜோட வேலை தான். அப்பா அரியர் இருந்தா கஷ்டப்படுவார்ல, அதுக்கு தான் அந்த வேலையை பார்த்து அடி வாங்குறாரு. இன்னொரு பக்கம் அசோக்கும் டெய்லி ஒரு வார்த்தையா கத்து கொடுத்த அப்படின்னு மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையா கத்து கொடுத்திருப்பார். நல்லதுக்காக தான்டா, அன்னைக்கு பிரசன்டேஷன்ல கூட எப்படி சூப்பரா பேசினா, உனக்கு நல்லதடா பண்ணிருக்கோன்னு சொல்லி மொத்தமும் அடியை வாங்கிட்டு உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, 4 வருஷம் ஏமாத்திருக்கீங்க, அதுக்குன்னு ஒரு திறமை வேணும்டா. அம்மா அந்த லெட்டரை யார் எழுதுனான்னு கேட்க இவங்க 2 பேரும் இல்லன்னு தலையாட்டுறாங்க. டேய் நீ எழுதுனேன்னு நான் நினைச்சேன், நான் எழுதுனேன் நீ நினைச்சியா, அப்ப அந்த லெட்டரை யார எழுதுனா அப்படின்னு மாதிரி இவங்களுக்குள்ள குழப்பம். அப்படியே திரும்பி பார்க்க ஒரு லேடி ஒளிஞ்சு இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓடி போய் தாமுபாய் பிடிக்கிறார். ஆனா அவங்க பேர் பாத்தீங்கன்னா ரோஜா அப்படின்றது தான். இவங்கள தாமுபாய்க்கு ஏற்கனவே தெரியும். அவங்க கிட்ட இருந்து நிறைய காசுகளையும் அண்ட் டெய்லி அவங்க கூட சண்டையும் போடுற மாதிரியே தான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பாங்க. இவங்க தான் லெட்டர் எழுதுனாங்க அப்படின்ற விஷயத்த இப்ப கண்டுபிடிக்கிறாரு. எதுக்காக நீ எழுதுன, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்க அப்பதான் ஒரு சின்ன விஷயத்த எக்ஸ்போஸ் பண்றாங்க. நம்ம தாமு படிச்ச ஸ்கூல்ல ஏதாவது பாத்தீங்கன்னா இவங்களும் படிச்சிருந்திருப்பாங்க. தாமு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவர்கிட்ட காதலை எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் அந்த லெட்டர். அண்ட் இதுக்கு நடுவுல தான் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வெனிலா அப்படின்னு ஒரு கதையை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதனால இவங்க எதுவும் பண்ணாம அதுல இருந்து விலகிட்டு இருப்பாங்க. இப்போ வெனிலாவே ஃபேக்குன்னு ஆயிடுச்சு, அதனால நீ நானும் முதல்ல இருந்து பழகிக்கலாமா, அதுக்கு நீ இதை காதல் நினைச்சுக்காத, நான் காதல ஏன் வாயால சொல்ல மாட்டேன்னு சொல்ல இவருக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. சரி என் கூடவா ஒரு ஃபேர்வெல் போட்டோ எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி மொத்தமா போறாங்க. எல்லாம் ஜோடியா நிக்க அந்த கூட்டத்தில் இருந்த லட்டு அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நான் பிடிக்கல, இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனா அன்னைக்கு நான் போகாததை என் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய நல்லது. இந்த 4 வருஷத்துல நான் எவ்வளவு விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா, அந்த நாட்கள்ல என்னால மறக்கவே முடியாது. இதே மாதிரி அதாவது என்ன மாதிரியே இங்க இருந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் இங்க இருந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்தி இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நீ இங்க இருந்து ஓடுறதுனாலதான் நான் இங்க வந்து இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இவரு யோசிக்கிறாரு. நமக்கும் இதே மாதிரி மெமரிஸ் இருக்க கூடும், நம்ம ஏன் இங்க இருந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இவங்க அம்மா போன் பண்ணி எங்க தங்கம் இருக்க, வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு கேட்க அம்மா வீட்டுக்கா, நான் படிச்சுட்டு ஒரு பெரிய ஆளாயிட்டு தான் வருவேன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் குதூகலமா கத்துறாங்க. அண்ட் எல்லாரோட காலேஜ் லைஃப்லயும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும், அது சாகர வழியும் அவங்களோட மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.